பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நல்ல சரீர சுக பலம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல், மிகுந்த பாதுகாப்பு உங்கள் பிரயாணங்களிலே உண்டாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடும் போது நீங்கள் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று நம்புங்கள், அப்பொழுது உங்களுக்கு அது வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அதில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று அற்புதத்தை காணுக்கும் முன்னாலேயே நாம் விசுவாசிக்க வேண்டுமா? 2 அரசர் 5ஆம் அதிகாரத்தில் 5 முதலுள்ள வசனங்களை வாசிக்கும்போது, ஒரு சிறுமி சொன்ன வார்த்தையை விசுவாசித்து சிரியா படை தளபதி சிரியாவிலிருந்து சமாரியாவை நோக்கி சமாரியாவில் இருக்கிற ஊழியக்காரர்களை தேடி புறப்பட்டு வந்தான். அவரை குறித்து வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். இந்த சிரியா படை தளபதி ஒரு புறவினத்தான். இந்த புறவினத்தான் தன்னுடைய தேசத்திலிருந்து தேவ மனுஷனை பார்க்கும்படி கடந்து வருகிறவன் வெறும் கையாய் வரவே இல்லை. அவன் அந்த சிறுமி சொன்ன வார்த்தையை அந்த அளவுக்கு விசுவாசித்திருக்கிறான். எங்க தேசத்துக்கு போனா தேவ மனுஷர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்காக தேவனிடத்திலே ஜெபிக்கும் போது இந்த தொழுநோய் சுகமாகும் என்று சொன்ன சின்ன குழந்தையின் வார்த்தையை அவர் 100% நம்பி, சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்து இவ்வளவு பெரிய காணிக்கையை அவன் சுமந்து கொண்டு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புறவினத்தானுக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தில் நம்மிடத்தில் கொஞ்சமாவது ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அதாவது கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலே பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி, நீங்கள் விசுவாசிக்கிற பிரகாரம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சின்ன ஒரு நோயா இருக்கலாம், அல்லது பண தேவையாய் இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். அதில் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து நீங்கள் பெற்றுவிட்டதா என்றைக்காவது பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அறிக்கை செய்திருக்கிறீர்களா? ஆனால் ஆண்டவர் அப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து அதை பெற்றுக்கொண்டதாய் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டுமா? அப்படி விசுவாசித்து அறிக்கை செய்யும் போது நீங்கள் உண்மையிலேயே விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கேட்ட காரியத்தில் ஒரு அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாகவே காண்பீர்கள். இயேசு சுகத்தை கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டுதான் புறவினத்து பெண்ணொருத்தி, கானானிய பெண்ணொருத்தி, இயேசுவே தாவீதின் குமாரனே, என் மகளுக்கு இரங்கும் என்று சொல்லி இயேசு பதில் கொடுக்கும் வரைக்கும், விடுதலையை கொடுக்கும் வரைக்கும்
அவள் பின்தொடர்ந்து கத்திக்கொண்டே வந்தாள். அவளுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, இந்த ஆண்டவர் இயேசு என்னுடைய பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்வார். அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் தொடர்ந்து இயேசுவை நோக்கி மன்றாடி கொண்டே இருந்தாள். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் நாம் ஒரு துரும்பை கூட தூக்கி போடவே முடியாது என்று சொல்லி பொதுவாய் சொல்லுவார்கள். யதார்த்தத்தில் அது உண்மை. விசுவாசம் இல்லாமல் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது, எதையும் மேற்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாததுனால தான் கோலியாத்தை கண்டு படை தளபதிகளானாலும் சவுல் ராஜாவானாலும் நடுங்கினார்கள், தொடை நடுங்கினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சவுலும் சவுளுடைய மகன் யோனத்தானும் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தாவீது கர்த்தரை விசுவாசித்து, இவனை ஆண்டவர் என்னுடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார், நான் சிங்கத்தையும் கரடியையும் கொன்று போட்டது போல இவனையும் கொன்று போடுவேன் என்று விசுவாசித்து அந்த யுத்த களத்தில் கடந்து போனான். அவன் விசுவாசித்த பிரகாரமே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் செய்வார். இப்பொழுது நீங்கள் செய்து விட்டார் என்று சொல்லி நன்றி சொல்லி கர்த்தரை துதியுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் எந்த காரியத்தில் விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டதாய் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கே காண செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.